முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை தமிழகம் முழுவதிலும் உள்ள 65,616 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட 5,62,00,000 மேற்பட்ட வாக்காளர்களிடம் நேரடியாக எடுத்துச் சென்று சட்டமன்ற தேர்தலில் கழகம் 100% முழுமையான வெற்றியை பெற்றிடும் வகையில் தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா பேரவை சார்பில் மாபெரும் சாதனை விளக்க லட்சிய பேரணி இன்று நடைபெற்றது. இந்த பேரணியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்காளர்களை சந்தித்து கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினர். இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிதான், என்றுமே வெற்றிதான். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு தமிழக மக்களின் நல்வாழ்வு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. ஜனநாயக ஆட்சி முறையில் ஓர் அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் வாக்களிக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக தெரிந்து கொள்வது அந்த அரசுக்கு உறுதியும் பெருமையும் சேர்க்கும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள 65,616 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட 5,62,00,000 மேற்பட்ட வாக்காளர்களையும் அஇஅதிமுக சார்பில் நேரடியாக சந்திக்க ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்கு சேகரிப்பாளர் நியமிக்கப்பட்டு கழக அரசு மக்கள் மேம்பாட்டிற்காக மேற்கொண்டுள்ள முயற்சிகளையும் செய்து முடித்திருக்கும் சாதனைகளையும் அவற்றின் காரணமாக வரலாறு காணாத வளர்ச்சி பாதையில் தமிழகம் சென்று கொண்டிருப்பதையும் முன் எப்போதும் காணாத முன்னேற்ற பாதையில் தமிழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பதையும் எடுத்து கூறுவது இன்றியமையாதது என்றும் இந்த மகத்தான பணியினை தமது பெயரில் செயல்பட்டு வரும் பேரவை மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி வாரியாக ஜெயலலிதா பேரவை சார்பில் நியமிக்கப்படும் ஒவ்வொரு வாக்கு சேகரிப்பாளரும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுடன் சென்று அந்த பகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் எத்தனை முறை சந்திக்க இயலுமோ அத்தனை முறை சந்தித்து கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இவ்வையகத்தில் இதுவரை யாரும் சந்தித்திடாத வளர்ச்சி திட்டங்களை எல்லாம், தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம், மக்கள் நலன் காக்கும் மகத்தான திட்டங்களை எல்லாம், உலகம் போற்றுகின்ற உன்னத திட்டங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கி இந்நாட்டு மக்களை எல்லாம் நலமோடும் வளமோடும் வாழ வைத்து இந்திய திருநாட்டில் தாய் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சரித்திர சாதனைகளை வாக்காளர்களிடத்தில் நேரிலே எடுத்துச் சென்று வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக 100% முழுமையான வெற்றியை பெற்றிட வேண்டி பல்வேறு மாவட்டங்களில் ஜெயலலிதா பேரவை சார்பில் சாதனை விளக்க லட்சிய பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி தலைமையில் நூற்றுக்கணக்கான கழகத்தினர் கடைகள் மற்றும் வீடுகள் தோறும் சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சரித்திர சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினர். இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன், தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் பாபு, தென் சென்னை தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு ஏ புருஷோத்தமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை டி நகர் முத்துரங்கன் சாலையில் நடைபெற்ற சாதனை விளக்க லட்சிய பேரணிக்கு அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா தலைமை ஏற்றார். கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் வியாபாரிகள், வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்களுக்கும் வாகனங்களில் சென்றவர்களுக்கும் வழங்கப்பட்டன. நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன், தென் சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சத்யா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தனபால் நகர், செரியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக தொண்டர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களை சந்தித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை விநியோகித்தனர். இப்பேரணியில் மாவட்ட பேரவை செயலாளர் திரு RS ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அம்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற லட்சிய பேரணியை அமைச்சர்கள் திரு RB உதயகுமார்,
திரு பி வி ரமணா, திரு எஸ் அப்துல் ரஹீம், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு வி அலெக்சாண்டர், மாவட்ட கழக செயலாளர் திரு சிறுனியம் பி பலராமன், மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு எஸ் பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சீருடையை அணிந்து கழக கொடியேந்தி கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வீடு வீடாக சென்று வழங்கினர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆவடியில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார், திரு பி வி ரமணா, திரு எஸ் அப்துல் ரஹீம், மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு ஆர் மணிமாறன் எம்எல்ஏ உட்பட திரளான கழகத்தினர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் கழகத்திற்கு 100% முழுமையான வெற்றியை பெற்றுத்தரும் வகையில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா தலைமையில் நடைபெற்ற பேரணி பழவந்தாங்கல் வேம்புலியம்மன் கோயில் அருகில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக நங்கநல்லூர் பேருந்து நிலையம் அருகே முடிவடைந்தது. கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர், காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் மடிப்பாக்கம் திரு கபாலீஸ்வரன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திருப்பரங்குன்றம் பகுதியில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் மேயர் திரு ராஜன் செல்லப்பா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதா பேரவை நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சரித்திர சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மதுரை மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் நூற்றுக்கணக்கான கழகத்தினர் பெரியார் பேருந்து நிலைய பகுதியில் பொதுமக்களுக்கு கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினர். மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு டேவிட் அண்ணாதுரை, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் அமைச்சர் திரு எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து துவக்கி வைத்தார். சீருடையில் வந்த வாக்கு சேகரிப்பாளர்கள் வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற லட்சிய பேரணியை அமைச்சர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி துவக்கி வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சரித்திர சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி. ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் திரு செல்வ சுப்பிரமணிய ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பழனி பேருந்து நிலையம் அருகே இருந்து புறப்பட்ட லட்சிய பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம். உதயகுமார், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு வி. டி. ராஜன் உட்பட நூற்றுக்கணக்கான கழகத்தினர் பங்கேற்றனர். திண்டுக்கல் சாலை, தாராபுரம் சாலை, பெரியகடை வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய இடங்களில் அவர்கள் பேரணியாக சென்று கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை கடைகள் மற்றும் வீடுகள் தோறும் வழங்கினர். வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மீண்டும் முதல்வராக அமர்த்துவோம் என்பதை சபதம் ஏற்கின்றோம். பெண்களுக்காக அம்மா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னும் நிறைய செஞ்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து, செப்பல்ல இருந்து, சத்துணவுல இருந்து, அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்புல இருந்து தன்னோட வீட்டுல செய்யலைனாலும் அம்மா மூலியமா சத்துணவுல வளகாப்பு செஞ்சிருக்காங்க. அதுல இருந்து 2வது படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு லேப்டாப்ல இருந்து நிறைய அம்மா செஞ்சதுனால மீண்டும் அம்மா 234 தவிர அம்மாவும் வெற்றி வரணும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை விளக்கி ஈரோடு புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற லட்சிய பேரணியை அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார். கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசங்களை அமைச்சர் வழங்கினார். இப்பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சத்யபாமா, சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு எஸ். ஆறுமுகம் உள்ளிட்ட கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற சாதனை விளக்க லட்சிய பேரணியை மாவட்ட கழக செயலாளர் திரு பி.ஆர்.ஜி. அருண்குமார் துவக்கி வைத்து சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார். இப்பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திருச்சி மாநகர் சத்திரம் பேருந்து நிலையம், கடைவீதி, மெயின் ரோடு, அண்ணா சிலை போன்ற பல்வேறு பகுதிகளில் சாதனை விளக்க லட்சிய பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி, கழக பாசறை மாநில செயலாளர் திரு ப. குமார் எம்பி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ். வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.
சேலம் புறநகர் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் தலைவாசல் மார்க்கெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் பேரணி நடைபெற்றது. அப்போது கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் வீடுகள் தோறும் வழங்கப்பட்டது. பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற லட்சிய பேரணியை அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் துவக்கி வைத்தார். வேளாங்கண்ணி கடை வீதியில் சாதனை விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வழங்கப்பட்டது. இதேபோல் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் லட்சிய பேரணி நடத்தப்பட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன.